சூர்யா, ஒரு மாநில சுயாட்சிக்கு எதிரான முடிவுகளை மத்திய அரசின் அங்கம் வைக்கக்கூடிய அமைப்புகள் தீவிரப்படுத்துகின்றன அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறார். இப்போ இது தனி சட்டம் எதுவும் கிடையாது. யூஜிசியில் வரக்கூடிய ஒரு ரெகுலேஷன்ஸ் தான் இது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இது ஒரு டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் 28 பக்கம் வெளியிட்டிருக்காங்க. இதில் எல்லாருமே கன்டென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டுக்கு அமைக்கப்படக்கூடிய சர்ச் கமிட்டி. அது 27வது பக்கத்தில் பாயிண்ட் நம்பர் 10ல் இருக்கிற அந்த ஒரு பக்கம் தான். அப்போ இந்த 28 பக்கத்தில் மீதி 27.5 பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தோட மெரிட்டு டிமெரிட் எதுவுமே நம்ம பேச முடியாமல் போயிடுது. முதல்ல நான் சொன்ன மாதிரி இது ஒரு டிராஃப்ட் தான். இதுக்கு மாநில அரசாங்கங்கள்லேருந்து அமைப்புகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாருமே அவர்களுடைய கருத்துக்களை கொடுத்த உடனே அதுக்கப்புறமா ஃபைனலாக வரக்கூடிய ரெகுலேஷனில் ஒருவேளை இதே ஷரத்துக்கள் இருந்தால் நிச்சயமாக நம்ம இவ்வளோ எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போது இதில் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க. நம்ம நிச்சயமாக தமிழக அரசு மாதிரி மற்ற மாநில அரசாங்கங்களும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லி இப்போ இவர் சொல்ற மாதிரி இது முழுக்க முழுக்க அந்த சட்டத்திற்கு எதிராக, அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கின்றப்போ நிச்சயமா நம்ம பண்ண முடியாது. அப்படி பண்ணியிருந்தா கூட நீதிமன்றங்கள் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவாங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயங்கள் முதலமைச்சர்ல இருந்து இப்போ பிரதர் பேசினதுல இருந்து எல்லாமே அந்த 3 பேர் கொண்ட கமிட்டி சொல்றாங்க. அதுல அந்த ரெகுலேஷன்ல இருக்கிறதும் வெளியே பரப்பக்கூடிய விஷயங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது நான் பார்க்கிறேன். அது என்னவா இருக்குன்றது நான் சொல்றேன். இப்போ 3 பேர் போடணும் அப்படின்னு சொல்றாங்க செலெக்ஷன் கமிட்டியில. இப்போ நம்ம ஊடகத்துல மற்ற பேப்பர்ஸ்ல எல்லா இடத்துலயும் வந்தது என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விசிட்டர் ஆர் சான்சலர் அப்படின்ற ஒரு வார்த்தை இடம் பெற்றிருக்கு. ஆனா இந்த ரெகுலேஷன்ல என்ன இடம் பெற்றிருக்குன்னா a nominee of the visitor or chancellor who shall be the chairperson of the search cum selection committee போட்டிருக்காங்க. அதனால அது அவர் சான்சலர் யார் இருக்காரோ அவர் மட்டும்ன்ற பொருள்படாது அப்படின்றது ரொம்ப ஒரு ஸ்மால் லீகல் பாயிண்ட் டச் பண்ணுன்ற அவருடைய நாமினின்னு தான் போட்டிருக்காங்க. அதனால இப்போ ஆளுநர் ஒருவேளை சான்சலரா இருக்காங்கன்னா ஆளுநர் அங்க உட்கார வைக்கணும் அப்படின்ற மனசுல வச்சு இயற்றப்பட்ட சட்டமாக நான் பார்க்கல. இரண்டாவது அதே மாதிரி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுடைய சேர்மன் அப்படின்னு தான் எல்லாருமே போடுறாங்களே தவிர ஆனா இந்த சட்டத்துல ஏ நாமினி ஆஃப் த யூஜிசி சேர்மன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய நடைமுறைப்படியே அப்படிதான் இருக்கு. அவர்கள் யாராச்சும் எக்ஸ்பர்ட்ஸையோ இல்ல வேற உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களோ நியமிப்பாங்க. மூணாவது இந்த பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய எய்தர் சிண்டிகேட் மெம்பரோ இல்லை செனேட் மெம்பரோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இல்லை எனி அதர் பர்சன் ஈக்குவலண்ட் பாடி ஆஃப் த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த 3வது ஷரத்தில் வரக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வரக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் வேணா தப்பா இருக்கலாம். பட் அதனால இது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கங்களை குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது நான் நம்பல. இரண்டாவது இந்த ரெகுலேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பிரதமரோ கல்வி அமைச்சரோ அவர்களோ கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு சில எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு டிராஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பிரதமர் விருப்பத்திற்கு மாறாக ஒரு கருத்தை எடுத்துட்டு வந்துருவாங்க. பிரதமருக்கு இது ஃபர்ஸ்ட் தெரியும். ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாறாக தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவர்களுக்கு இப்ப எல்லாருமே மாநில சட்டமன்றங்கள்ல தீர்மானம் வரைக்கும் வருது, முதலமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா தெரியாம இப்ப போயிருக்கும். அதாவது இந்த ரெகுலேஷன் வந்ததுக்கு அப்புறமா வந்தக்கூடிய எதிர்ப்புகள் மிக நிச்சயமாக போயிருக்கும். கண்டிப்பா இது எல்லாமே கருத்துல கொண்டு மாநில சுயாட்சி, மாநில அரசினுடைய உரிமை இது எதுவுமே தலையிடாத அளவுக்கு இந்த ரெகுலேஷன்ஸ் இயற்றுவார்கள் அப்படின்னு நிச்சயமா நாங்க நம்புறோம். இது பிஜேபி என்டோர்ஸ்டு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி சார்பா இந்த ரெகுலேஷன் தான் எங்களுடைய ஸ்டாண்டு, இது அப்படியே அமல்படுத்தணும் அப்படின்ற எந்த கோரிக்கையும் வைக்க கிடையாது. இதுல எங்களுக்கு கூட கட்சியா வேற நிலைப்பாடுகள் கூட இருக்கலாம். அதையும் அது இன்னும் அபிஷியலா அது சொல்ற கட்டத்துக்கு நாங்க வரல. நிச்சயமா எங்களுக்கு இருக்கக்கூடிய சில அப்ஜெக்ஷன்ஸையும் நாங்க யூஜிசிக்கு அனுப்புறதுக்கு கல்வியில, குறிப்பா உயர்கல்வியில காவிமயமாக்கக்கூடிய முயற்சி அதுதான் எதையும் பார்க்கிறோம்னு பிரசன்னா ஒரு குற்றச்சாட்டு. நான் தான் சொல்றேன், தமிழகத்துல மத்திய அரசை எதிர்ப்பது ரொம்ப ஒரு ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் காக்டெயில் ஃபார்முலா. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் மத்திய அரசு எதிர்ப்பு போட்டு நம்ம சொல்லிட்டோம்னா அது எலக்டோரலியாவும் அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. அதனால மீண்டும் மீண்டும் எல்லா விஷயங்களையும் நான் சொல்ற மாதிரி இதுல பல நல்ல விஷயங்களும் இருக்கு. பல விஷயங்கள்ல ரூல்ஸ் ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க, ஈஸி பண்ணியிருக்காங்க. இன்னும் டீச்சர்ஸ் அதிகமாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நியூ எஜுகேஷன் பாலிசியோட ரெப்ளிகாவை தான் பார்க்குறோம். அதுல ஒரு 2-3 விஷயங்களுக்கு நம்மளுக்கு எதிர்ப்பு இருக்குன்றதால புதிய கல்விக் கொள்கையே தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் ஏற்காத போது அதனுடைய ரெப்ளிகாவா இருக்கக்கூடிய யூஜிசி வரைவறிக்கை அப்படிங்கிறதும் ஏற்பக்கூடியது இல்லைங்கிறத அதை நம்ம இன்னும்
சொல்ல புதிய கல்விக் கொள்கையில சில விஷயங்கள் ஏற்புடையதா இல்லாம இருக்கலாம், ஆனா பல விஷயங்கள் ஏற்புடையதா இருந்து இன்னைக்கு அமல்லையும் வந்துருச்சு. அது வந்து ரெகுலேட்டரி சம்பந்தமான விஷயங்கள். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கல்விக் கொள்கை, 38 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன ப்ரொசீஜரல் சேஞ்சஸ், அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. அதெல்லாம் வந்து ரெகுலரா பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இவங்க சொல்ல மாதிரி ஸ்பெசிஃபிக்கான மிக குறிப்பிட்ட விஷயங்கள்ல அந்த அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த அப்ஜெக்ஷன்ஸும் நான் வந்து இது சொல்வதற்கு உரிமை இல்லை அப்படின்ற கருத்தெல்லாம் நிச்சயமா கிடையாது. இதுல வந்து இது ஒரு டிராஃப்ட் தான். இதுல வந்து எல்லாருக்கும் கருத்தை சொல்வதற்கான ஒரே ஒரு கருத்து, இவர்களுக்கு உண்மையிலே இதுல வந்து மாநில சுயாட்சி பாதிக்கப்படுதா இருந்தால் அப்ப அந்த சர்ச் கமிட்டியில யார் யாரெல்லாம் இருக்கலாம்ன்ற இவங்க சஜஷன்ஸ் கூட நிச்சயமா இவங்க பரிந்துரைத்தா அது அவங்க வந்து கேட்டுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றதுனால இன்னும் டெக்னிக்கலா நீங்க ப்ரொபோசல் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை. பிரச்சனை சார், ரெண்டு விஷயம். யார் எந்த ஆயுதத்தை எடுக்கிறாங்கிறத பொறுத்து ஒரு பைத்தியக்காரன் கையில் கொடுக்கப்படுகிற கத்தி என்பது ரொம்ப பேராபத்தானது. பாஜக ஏற்படுத்துகிற இப்படிப்பட்ட திருத்தங்கள் என்பது ஒரு பைத்தியக்காரன் கையில் இருக்கிற கத்திக்கு சமமாகத்தான் நான் பார்க்கிறேன். எப்படி அதையே அவ்வளவு கடுமையானதுதான். ஏன் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை வந்து நாங்க வேண்டான்னோம். நீங்க திருத்தம் தானே, வரைவறிக்கை தானே கொடுக்குறோம், நீங்க வந்து சஜஷனை சொல்லுங்கன்னு விஷத்துல தேன் தடவி பாஜக சொல்லுது. நாங்க சொல்றோம் எங்களுக்கு வேற கருத்து கேட்பது என்பது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கருத்து. அந்த இடத்துல வந்து யார் யாரெல்லாம் இதுக்கு தொடர்புடையவர்களோ எல்லோரிடம் கேட்கிறோம். ஒரு மாநிலத்தில் 234 தொகுதியில 4 தொகுதியை தவிர 230 தொகுதிகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு தேவையில்லைன்னு 2 முறை தீர்மானம் எழுதி அனுப்பிட்டோம் சார். மத்திய அரசு கேட்டிருக்கா? இல்லையே. அதைத்தான் இதுலயும் பண்ண போறாங்க. ஏன் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கு எங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதுறாருன்னா இவருடைய சூட்சமும் தெரியும். இப்ப ஒரு விஷயத்தை படிச்சார், நாங்க 3 பேரை வந்து நியமிக்கிறோம். நானும் அதே லைனை படிக்கிறேன். நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்ச மாணவர். நீங்க ஒரு ஆங்கில பத்திரிகையில பல பிரபல கட்டுரைகளை எழுதினவர், பக்கத்துல இருக்கிறவர் வழக்கறிஞர். இதுக்கு அர்த்தம் என்னங்கிறத நம்ம 3 பேரை சேர்ந்து சாமானிய மக்களுக்கு சொல்லுவோம். தி சான்சலர், the visitor shall constitute the such selection committee comprising 3 experts. இதுக்கு என்ன அர்த்தம்? சான்சலருங்கிறவர் ஆளுநர், ஆளுநரோ அவருடைய விசிட்டர், அவரால் நியமிக்கப்படக்கூடிய இருந்தா அந்த குழுவை கட்டமைப்பார்கள். மாநில பல்கலைக்கழகத்தை கட்டினது நான். அந்த ஒவ்வொரு செங்கக்கல்லும் மாநில அரசினுடைய நிதி. அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு மாநில அரசு சம்பளம் கொடுக்குது. அங்க இருக்கக்கூடிய துணைவேந்தருக்கு மாநில அரசு சம்பளம் கொடுக்குது. ஏன் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் நாங்க தான் சம்பளம் கொடுக்கிறோம். எங்க காசு, எங்க இடம், எங்க கட்டடம், எங்க மாணவர்கள் படிக்கிறாங்க, எங்க சமூக நீதி கொள்கையை நாங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அந்த இடத்துல அந்த பல்கலைக்கழகத்தை ஆட்டுவிக்கிற ஒரு பொறுப்பை கொண்டு போய் நீங்க 3வது நபர் ஒரு ஆளுநர் எந்த அளவுக்கு இந்த மாநிலத்தினுடைய சித்தாந்தத்தோடு ஒத்து போவார்? இந்தியா, தட் இஸ் பாரத், இட்ஸ் a states of union அப்படிங்கிறது வந்து இது இந்த நாட்டினுடைய இது கிடையாது. இட்ஸ் a union of states. என்னுடைய இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்ட யூனியன் ஆஃப் ஸ்டேட்ங்கிற வார்த்தை, நான் இந்த இந்தியாவில் அங்கமாக இருக்கக்கூடிய போது என் மாநில உரிமைகளை மதிக்க வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதுல இவங்க நீங்க கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளை அல்லது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை இன்னமும் அந்த கமிட்டி ஏற்றுக்கொள்ளும், அதை கன்சிடர் பண்ணணும்னு தானே சூர்யா சொல்றாரு. இறுதி முடிவாக எதுவும் எடுக்கப்படவில்லை. எங்களுக்கு நம்பிக்கை இல்லையே. நீட்டு வேண்டாம்னு சொன்னோம், நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? அல்லது புதிய கல்விக் கொள்கை வேண்டான்னு சொன்னோம், நீங்க இப்ப மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கார். சர்வ சிக்ஷா அபியானுக்கு கொடுக்க வேண்டிய நிதினால 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இங்க இருக்குல்ல, அதை தொடர்ச்சியா சொல்றப்ப தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு, நீங்க இதுல ஒரே ஒரு கையெழுத்த போடுங்க, ஏத்துக்குங்க, உங்களுக்கு பணம் தரோங்கிறாங்க. இது ஒரு வகையான மிரட்டல். மத்திய அரசாங்கம் பெரியண்ணன் மனப்பான்மையில் மாநில கட்சிகளை போட்டு தொடர்ச்சியா, சார் நான் ஏன் அந்த ஆளுநருக்கான ஒரு டேரை நான் சொல்றேன் அப்படின்னா, இதன் மூலம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்க ஏன் இவர்கள் சங்கிகளாக கொண்டு வந்து நியமிப்பார்கள் சொன்னாரு. வெறும் ஆளுநர் துணைவேந்தரை நியமிக்கிறது தான் இவங்களுக்கு பிரச்சனை. இதுல 2 பிரச்சனை இருக்கு. துணைவேந்தரை நியமிப்பது யார்? மாநில அரசுக்குட்பட்டு மாநில முதலமைச்சர்கள் வேந்தராக இருக்கக்கூடிய குஜராத் பல்கலைக்கழகங்களோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு எந்த அளவுல குறைஞ்சு போச்சு? தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் முன்னணியில இருக்கு. அது மருத்துவ பல்கலைக்கழகமாகட்டும் அல்லது மற்ற பல்கலைக்கழகங்கள்ல இந்திய அளவுல தரத்துல இருக்கும். ஆனா குஜராத்ல மோடி முதலமைச்சராக இருந்த போது வேந்தரா இருக்கார். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் மற்ற மாநிலங்களுக்கு ஏன் இல்லை என்று அவர் பிரதமராக இருக்கிற போது நாங்கள் கேட்கிறோம். சார், 2 விஷயம்.
துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் மாநில முதலமைச்சருக்கு வேண்டும் நாங்க தீர்மானம் போட்டிருக்கோம்ல. இந்த யுஜிசி வரைவறிக்கை வருவதற்கு முன்பதாகவே நாங்க அம்சம்ல. அதுக்கு நீங்க என்ன பதில் கொடுத்திருக்கீங்க? ஆளுநர் தூங்கிக்கிட்டே இருக்கார். போன வாரம் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களா, நாங்களே நியமிக்கட்டுமான்னு கேட்கிறோம். இதுக்கு என்ன சார் அர்த்தம்? நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை ஆளுநர் என்கிற பெயரில், பிரதம மந்திரி என்கிற பெயரில், யுஜிசி என்கிற பெயரில் எங்கள் உழைப்பை சுரண்டி எங்கள் மக்களை நசுக்க பார்க்கிறீர்கள். இரண்டாவது, இவர் ரொம்ப அற்புதமா பொலிட்டிக்கலா ஒரு क्वेश्चन வைக்கிற அக்யூசேஷன் வச்சாரு. எதுவாக இருந்தாலும் மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு அரசியலை இங்க நீங்க கையில் எடுத்து இங்க இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதை மறுத்து எல்லாவற்றுக்கும் மத்திய அரசாங்கத்தை எங்களுக்கு அது அவசியம் இல்லை. எங்களுக்கு அது அவசியம் இல்லை. நீங்க அம்பலப்பட்டு போறீங்க. நாங்க மக்களுக்காக போராடுறோம். நான் கேட்பது ரெண்டு தான் சார். ஒரு துணைவேந்தரை நியமிக்கிற போது குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் ஒரு துறையில் அவர் புலமை பெற்றிருக்க வேண்டும். ஒரு PhD ஸ்காலர் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அவர் தனித்துவத்தோடு ஏறக்குறைய ஒரு 100கணக்கான பேப்பரை சப்மிட் பண்ணியிருக்கணும். நீ துணைவேந்தர் ஆகணுமா? எங்களுக்கு எல்லாம் கவலையே கிடையாது. நான் யார சொல்லணும், அவர் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் கொண்டு வந்து உட்கார வச்சிருவேன். ஏன்னா அவர் மாடு மேய்க்கிறது அப்படி இருக்க போல ஏதோ ஒரு துறையில வல்லுநராக இருக்கக்கூடியவர் நியமிக்கப்படலாம் சொல்றாங்க. இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் தி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அவர் மாடு மேய்க்கிறதுல எக்ஸ்பர்ட்னு கொண்டு வந்து மாட்டு மூத்திரம் சிறந்தது, கேன்சரை போக்கும்னு ஐஐடியினுடைய இயக்குனர் இன்னைக்கு பேசினார்ல, அந்த மாதிரி மாட்டு மூத்திரத்தை குடிங்கன்னு சொல்ற துணைவேந்தரை கொண்டு வந்து உட்கார வச்சா எங்கள் பிள்ளைகளின் கல்வி என்ன ஆகும்? நான் முடிச்சறேன். ஒரு நொடி சார். இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அதிகார வரம்பு, மாநில சுயாட்சி மீறல், இந்த துணைவேந்தர் நியமனத்தெல்லாம் கடந்து நான் சொல்ல வந்ததுதான். இன்றைக்கு தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் நான் சவால் விடுறேன், ஆளுநர் மாளிகைக்கு இந்த நிகழ்வின் மூலம் சவால் விடுறேன். உங்களுக்கு குறைந்தபட்ச உணர்வு சூடு சுரணை இருந்தால் பதில் சொல்லுங்க. நான் கட்சியினுடைய பிரதிநிதியா கேட்கல, ஒரு சாமானியனா இந்த நாட்டின் குடிமை வேணா கேட்கிறேன். ஆளுநரினுடைய நாமினியாக தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களில் நியமிக்கப்பட்டிருக்கிற நபர்கள் யார்? வெளிப்படையா பட்டியலிட சொல்லுங்க. எல்லாம் சங்கி, எல்லாம் RSS காரங்க. இப்படி ஆளுநரின் நாமினியா நியமிக்கப்படுகிற பல்கலைக்கழகத்தினுடைய பிரதிநிதிகள் சங்கிகளாகவும் RSS காரர்களாகவும் இருக்கிற போது எங்கள் திராவிட சித்தாந்தத்தோடு ஒட்டி வளர்கிற இந்த மண்ணில் காவியையும் மூத்திர சட்டியும் கொண்டு வந்து இதுதான் சிறந்ததுன்னு சொல்றாங்கல்ல, அதை எப்படி அனுமதிக்க முடியும்? ஆளுநர் மாளிகை பதில் சொல்லட்டும்.